ஹாய், எப்படி இருக்கீங்க? வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா எப்பொழுதும் ஒரு எண்ணெயில் பொரிச்சதே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணி, அதாவது வேக வச்சு கொடுக்க போகிறோம். உப்பு உருண்டை ஒரு வகையான கொழுக்கட்டை தான் அது. அதை எப்படி கொஞ்சம் யூனிக்காக பண்ணுறோம், டேஸ்ட்டாக பண்ணுறோம், அதான் பார்க்க போகிறோம். ஐம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்அப். ஸோ இந்த உப்பு உருண்டையை 2 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேங்க. ஃபஸ்ட்டு அந்த மாவு நம்ம அரைக்கிறோம், அதுக்கப்புறம் அதை தாளிச்சிட்டு அதை நம்ம ஒன்றாக்கி நம்ம ஸ்டீமிங் பண்ணுறோம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இதில் இந்த பச்சை அரிசி, இதை ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இதை நான் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மாவாக, கொஞ்சம் டைட்டான மாவாக நான் அரைச்சி உங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த டேம்பரிங் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது இந்த மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், அரைச்சிட்டேன். அரிசியை அரைச்சி மாவாக்கிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு இது எப்படி அரைச்சிருக்கேன்னு காட்டுறதுக்காக தண்ணி ஊற்றி 1-2 அந்த மாதிரி இந்த பிரியாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி தண்ணியாக இருக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 1.25 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். கொஞ்சம் உப்பு நல்லா தூக்கலாக இருக்கலாம், ஏன்னா இது அந்த உப்பு உருண்டைன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் போட்டு இது நல்லா சால்ட்டு நல்லா கொஞ்சம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி கடலெண்ணெய், இன்றைக்கி சமையலுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலெண்ணெய் எடுத்துக்கங்க. இல்லைன்னா ஒரு 3-4 டீஸ்பூன். இது எண்ணெய் சூடானோடனே நம்ம தாளிக்கிறத வச்சு வரிசையாக போட்டு நம்ம தாளிச்சுட்டு கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேட்டரை, அந்த மாவை ஊற்றி அது குக்காகிற வரைக்கும் கிண்டுறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் குக் பண்ண போகிறோம், ஏன்னா இதில் மேக்ஸிமம் குக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைனலாக தான் அந்த ஸ்டீமிங் பண்ணுவோம் நம்ம அந்த இட்லி கொப்பரையில் வச்சு. ஸோ அது நம்ம பார்த்துருவோம். இப்போது கடுகுலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம கடுகு போட்டாச்சு. அது பொரிஞ்சு வரப்போ நம்ம உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 4 போடுவோம். கடலை பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு. இது ஒரு மைல்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம தேங்காய் போடணும். இப்போது தேங்காய் போடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுட்டு ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடாதீங்க. லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், அது அந்த கலரில் உங்களுக்கு அந்த ஒரு தேங்காவோட ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அதில் கிடைக்கும். கருவேப்பிலை. ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சால்ட் போட்டிருக்கோம், சில சமயம் அதை கரையாம அடியில் இருக்கலாம். நல்லா நம்ம குருணையாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போது இதை கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் டைட்டாகிற வரைக்கும். கொஞ்சம் டைட்டாகி வரப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது அந்த டைட்னஸ் இருக்கணும். ரொம்ப ஹெவி ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா கலர் மாறிடக்கூடாது, ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அது அந்த குக் ஆகிறப்போ அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் உள்ளே டைட் ஆகும். அது நீங்கள் இது பண்ணுறதே. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணால் கூட பண்ண முடியும்.
கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் பத்தாத மாதிரி இருக்குது. லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது அழகாக டைட் ஆகிட்டே வருது. இது அது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு டைட்னஸ் வந்தோடனே இது ரெடி. பாருங்கள், அழகாக இப்போது ஒரு மாவு கொஞ்சம் கெட்டியான மாவு மாதிரி வருது இல்லையா? ஸோ இது மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இப்போ பாருங்கள், இது அழகாக ஒரு டைட்டு கிட்டத்தட்ட ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு டோ மாதிரி வந்துருச்சு. ஸோ கலர் மாறல, ஓரளவு குக் ஆயிடுச்சு இது நல்லா. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடாதீங்க, ஏன்னா அந்த ஹீட்லேயே கூட கலர் மாறலாம். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இந்த மாவு நமக்கு வந்துருச்சு. இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த உப்பு உருண்டையோட ஸ்டேஜ் 1 முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு ஈஸியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். அடுத்து இதை எப்படி ஸ்டீமிங் பண்ண போகிறோன்னு பார்த்தோம். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜ் 1 உப்பு உருண்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணுங்கன்னா, கையில் கொஞ்சம் ஆறணுன்னே, உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தோன்னே ஜஸ்ட்டு நீங்கள் ரோல் பண்ணிடுங்க. அழகாக இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. அப்படி ஸோ இப்போது இது அழகாக நம்ம ஒரே மாதிரி உருட்டி வச்சிட்டோம். ரொம்ப நேரம் லேட் பண்ண வேணாம், ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். அதனால் நீங்கள் இது பண்ணுறப்பவே ஒரு இட்லி ஸ்டீமர், இட்லி கொப்பரையோ இல்லை ஒரு குக்கரோ ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். அதோட ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சமாக லைட்டாக அது ஒட்டாத அளவுக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒவ்வொன்றா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டையை நம்ம ஒரு ஸ்டீமரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம், அதாவது வேக வச்சிடலாம். ஸோ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், ரொம்ப ஆகாது. ஏன்னா நம்ம அரிசியை ஏற்கனவே பாதி குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த ஒரு கலெக்டிவாக இன்னொரு ஸ்டீமிங் வந்துச்சுன்னா அந்த உருண்டை நல்லா சாஃப்டாக, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரோடு கிடைக்கும். இந்த டிஷ்ஷோட இன்னொரு பியூட்டி என்னென்னா, இது க்ளூட்டன் ஃப்ரீ. ஏன்னா அரிசி மாவில் தான் பண்ணுறோம். அரிசி மாவு கடலை மாவில் பண்ணுறதுல இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஐடியல். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியும் கூட, ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஸ்டீமிங் பண்ணி கொடுக்கறதுனால. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுவோம். எஸ், நல்லா அமுத்துனா உங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ம்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்ட் உப்பு உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு உப்பு உருண்டை நம்ம வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க, பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க. இது ஒரு ஃபெஸ்டிவலுக்குள்ளே டிஷ்ஷாக, ஒரு விசேஷமாக, அதாவது ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கொழுக்கட்டையை யூஸ் பண்ணலாம். ஈவினிங்க்கு ஸ்டீமிங்கில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு கேட்டாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாக இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு காரம் ரிலேட்டட் ஒரு ஸ்நாக்ஸ். அதனால் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறப்போ கார கொழுக்கட்டையை அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம ஸ்டீமிங்கில் நிறைய டிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது ரவா இட்லி அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹாப்பி குக்கிங்.